தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் விவகாரத்தில் மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டி ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் முழக்கங்கள் என்னென்ன? வணக்கம். தமிழக கடலோர பகுதியிலிருந்து அன்றாட வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படை எல்லைதாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து மீனவர்களை தாக்குதல் நடத்துவது, அவருடைய உடைமைகளை சேதப்படுத்துவது, மீனவர்களை கைது செய்து படகுகளை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகள் மற்றும் 5076 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 534 மீனவர்கள் மீனவருடைய படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இது சம்பந்தமாக 34 முறை தமிழக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமருக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இது ராமேஸ்வரத்தில் திமுக கட்சி சார்பில் கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதியிலிருந்து ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.